லண்டன் போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கோ என கூறி தங்கத்துல திருவோடு வாங்கி கொடுத்தாலும் நான் பிச்சை தான் எடுப்பேன் என உறுதியாக இருக்கும் பெண். இந்த பிசினஸில் தான் லட்சம் லட்சமாக கொட்டுகிறது. 2 மாடி வீடு கட்டிவிட்டேன், அதுவும் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுத்தால் நல்ல வருமானம் கிடைக்கிறது என ஒரு பெண் பகிரங்கமாக பேசியுள்ள விவகாரம் பேசுபொருளாகி இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் நகரம் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாகும். இப்பகுதியில் ஏராளமான பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதையே முழு நேர தொழிலாக கொண்டு உள்ளனர். நாள் ஒன்றுக்கு அங்கு பெரும் பிச்சைக்காரர்களுக்கு 7000 வரை வருமானம் கிடைப்பதாக அது குறித்த புள்ளி விவரங்கள் என தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள். அதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், அந்த பிச்சை எடுப்பவர்களில் 50% பேர் குழந்தை தொழிலாளர்கள். ஜங்ஷன் பகுதிகள், மக்கள் அதிகம் கூடும் பகுதிகள், மார்க்கெட் பகுதிகள், சிக்னல் பகுதிகளில் குழந்தைகளை கையேந்த விட்டு பிச்சை எடுத்து வருகிறார்கள். அதன் மூலம் கோடி கணக்கில் சிலர் கல்லா கட்டி வருகிறார்கள். அவர்களை மீட்டு மறுவாழ்வு கொடுக்கும் முயற்சியில் சில சமூக அமைப்புகள் அவர்களை தேடி சென்று அவர்களை பிடித்து காவல்துறையினரிடம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கவும் முனைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் பெண் ஒருவர் குழந்தையுடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்க, அவரை சமூக அமைப்பை சேர்ந்த ஊழியர் ஒருவர், குழந்தையை வைத்துக் கொண்டு ஏன் பிச்சை எடுக்கிறீர்கள், வேலைக்கு செல்லலாமே என கேட்டு சத்தம் போட இருவருக்கும் வாக்குவாதம் வந்து விடுகிறது. அந்த பெண், பட்டினி கிடப்பதற்கு பதிலாக பிச்சை எடுக்கிறோம், திருடுவதை விட பிச்சை எடுப்பது மேல்தான் என்று பிச்சை எடுப்பதை நியாயப்படுத்தி பேசுகிறார். அந்த பெண்ணின் பெயர் இந்திராபாய் என்றும் 7 வயது குழந்தை அவருடைய மகள்தான் என்பதும், வாழ்வதற்கு ஏராளமான வழிகள் இருந்தும் வயது இருந்தும் ஏன் இப்படி பிச்சை எடுக்க வேண்டும் என இது குறித்து அந்த சமூக ஆர்வலர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க, அங்கு வந்த காவல்துறையினர் குழந்தையை வைத்து பிச்சை எடுத்த அந்த கல் நெஞ்ச தாயை கைது செய்தனர். அவரிடமிருந்து அன்றைய தினம் வசூல் செய்யப்பட்ட 19,600 ரூபாய் பணத்தையும் குழந்தையிடமிருந்து 600 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தியதில் அந்த பெண் இந்திராபாய்க்கு மொத்தம் 5 குழந்தைகளாம். அவர்களையும் இப்படித்தான் பிச்சை எடுத்து சம்பாதித்து வருகிறார்களாம். அவருடைய வருமானம் 45 நாட்களில் 2.5 லட்சமாம். ஒரு மாதத்திற்கு சுமார் 1.5 லட்சத்திற்கு மேல் அவருக்கு கிடைக்கும் என்றும், ராஜஸ்தானில் இந்திராபாய்க்கு 2 மாடி வீடு இருக்கிறதாம், விவசாயமும் செய்து வருகிறாராம். அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் உள்ள பிச்சைக்காரர்களை தொடர்பு கொள்வதற்கு 20,000 ரூபாய் மதிப்பிலான செல்போனையும் அவர் கைவசம் வைத்திருப்பதை காவல்துறையினர் கண்டு அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர்.